ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை எப்படி முதல் முறையாக கல்வி கொடுத்ததோ இதுக்கு கொடுக்கிறது இந்த குழந்தை கொடுத்திருக்குது குடைவள்ளல் என்று பெயர் பெற்றது. அப்படி கொடுத்தபடினால் இன்று முதல் கொண்டு இந்த குழந்தைக்கு குடைவள்ளல் அப்படின்னு முதல் கூப்பிட்டார். தானகர்ணன் அப்படி அது இந்த வாத்தியாரு சாலியார் போட்டது. இதே இன்னொரு ஆசிரியர் போட்டிருக்காரு. அதுல என்ன தெளிவுக்குதுன்னு பாருங்க. அந்த சின்னதோ அந்த பூர்வசன் மந்திரத்தால் அந்த சூரியன் தனக்கு என் தாயார் பழிவந்து நேரும் என்று இந்த பாரில் நோக்கி வைத்து இது ஒண்ணு சாதாரண கிடையாது. இது என்ன கேட்க தித்திக்கும். சீருள்ள குண்டியம்மன் சின்னதோர் வயதில் எண்ணெய் தூர்வாசன் மந்திரத்தால் சூரியன் தனக்கை பெற்றால் பாரிலோர்க்கு பயந்து பழிவந்து நேருமென்று இந்த ஆற்றில் விட்ட சுதனை கொண்டு வளர்த்து வந்தாண்டி அன்னமே தேனே இந்த போனம் மதிக்க முன்னமே தவமுனி பரசுராமன் தன்னாலே வித்தை கற்றேன் தராதிபன் துரியாலே தரணியை ஆட்சி பெற்றேன் தங்கமே மாமணி பொஞ்சிடும் மைவர்கள் பங்காளி என்று செய்தி புரிந்தாயா. ஒரு வாழ்க்கை வரலா ஏண்டி தாடி பொண்ணு தாடி பொண்ணு வேண்டி பொண்ணு அவங்க கடை முடிஞ்சு போச்சா தாடி பொண்ணு உறவுடாது இல்லையா அப்புறம் நாளைக்கு பையன் எப்ப வந்துச்சு குழந்தை எடுத்துன்னு போயிட்டு தேர்வாக்கியம் வளர்க்கிறாரு. சரி, வளர்த்த உடனே திருதராட்ச மகாராஜாவுக்கு ஒரு நாளைக்கு 32 பிடி சாப்பாடு சாப்பிடுறது. ஏன்னா ஒரு பிடி எடுத்தாக்கா மறுபடியும் அந்த கிணத்துல பாத்தா அதுதான் புழுகா இருக்கும். அந்த முன்னூறு சாபம். அப்போது ஒரு நாள் தினத்திலே இந்த குழந்தை முட்டி போடுன்னு வருது. அப்போ பந்து விளையாட பழக்கம். இந்த பந்தாகப்பட்டதை திருதராட்ச மகாராஜா சாப்பிடுகிற போது அந்த களத்துல போய் அந்த காலத்துல களம்னா ஒரு சின்ன கிண்ணம் சொல்லுவாங்க. கிண்ணம் இந்த கலந்து சாப்பிடுறது. இந்த பந்தாகப்பட்டது அந்த சாப்பிடுற சாப்பாட்டு வந்து போச்சு. அப்போது உடனே பார்த்த உடனே அந்த சாப்பாட்டுல போய் அந்த குழந்தை கையை வச்சுதான். கையை வைத்த உடனே அந்த பந்தாடி போகும்போது கையை வைத்த உடனே நீண்ட நாளா இருக்கக்கூடிய சாபமாகப்பட்டது திருதராட்ச மகாராஜாவுக்கு களத்தின் புழுவே நீங்கி விட்டதான். களப்புழு நீக்கினாய். ஆமா. அப்போது தேரோட்ட கூறாரு, யாரா வாங்க, யாருக்கு குழந்தை? ஐயா எங்க குழந்தைங்க ஐயா அப்படி காவலாளி கூப்பிடுற காவலாளி எல்லாரும் கூப்பிடு. ராஜ்யசபையை கூட்டு ராஜமண்டபத்துக்கு எல்லாருமே சட்டசபையில மீட்டிங் வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேரோட்ட
நமக்கு சுயமதான் பிள்ளை இல்ல, வளர்ப்பு பிள்ளைய வளர்த்தோம். இந்த சின்ன குழந்தை பண்ண தப்புக்கு இந்த குழந்தைய கொல்ல போறோம் மகாராஜா. என்னவோ தெரியாது சொல்லி பயந்து பயந்து போனாரா தேர் ஓட்டியன் ரதையன். உடனே நான் நீண்ட நாளாக என்னுடைய சாபத்தை நீங்கியது, களத்தின் புழுவை நீக்கியதனால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பேர் வைத்தார்கள். ஆமா, அப்படின்னு பேர் வைத்தார்கள். சரி, இன்னைக்கு கூட சொல்றேன், நீ கிட்ட வராத, நீயா இரு, நீயா ஒரு பக்கமா இருந்து, நான் நானா இருந்துக்கிறேன், அப்படியே போய் சேர்ந்துறேன். உன்னை தொட்டு தாலி கட்டின குலத்துக்கு ரோசத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த பாவத்துக்கு நான் ஏதோ சொல்றேன், அந்த பாவத்துக்கு நான் சொல்கிறேன். நான் போகிறவன் அங்கே இருந்து போவேன், உயிரோடு வருவேன்னு தெரியாது. சாவர கூட போறேன். ஆமா, என் கிட்ட வராத. கலிப்பாக தாம்பூலம் கொடுத்து ஒரு வார்த்தை போன்னு சொன்னா அது இடது கால தள்ள போதும். ஒருவேளை வெற்றி வந்தாலும் வரும், ஆமா, தோல்வி அங்காலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம உயிர் அங்கே மாடு போயிடும். அதனால அந்த தாம்பூலத்தை கீழே வச்சு இடது காலம் அப்படி தட்ட அந்த பக்கம் வந்துடும். அந்த தாம்பூலத்தை பெற்றுட்டு நான் போறேன். சரியா? நீ இப்படியே கொடுத்து விடு, பின்னாடி போயிடும், நீ மாதிரி வரைய விடுமா, நான் நம்ம அடிக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு பாருங்க. ஐயா மன்னவா உங்க கலாச்சார பரம்பரை தெரியாமலே நான் வாழா வெட்டிய வாழ்நாள் புறம் வாழ்நாள் ஆக்கி விட்டேன். இதுக்கு மேல ஒரு சண்டை வேணாம், சாடி வேணாம், 2 பேரும் சமாதானம் பண்ணுவோம், 2 பேரும் நான் வாழ்க்கை தொடங்குவோம். வாங்க, நான் என்ன சொல்றேன், ஆம்படியா அடிச்ச அடி ஒரு அடியா, அருவா எடுத்த காயம் ஒரு காயமானுவாங்க. இல்ல ஆம்பளை முன்னாடி சண்டை ஒரு சண்டையாவா? நம்ம எந்த வாயிலை ஒரு கேள்வி கேட்டேன், எந்த வாயில என்ன கூப்பிடுறேன், நடந்து போட்டு விட்டுதான் புடிச்சு போச்சு, என்ன கிடக்குது அதெல்லாம் விட்டு வேலை பார்க்கலாம். தேவி, நம்ம 2 பேரும் இணைப்படியாம வாழ்ந்து 1 2 இல்ல 5 பிள்ளைய பத்தி வச்சுக்கிறான். அந்த பிள்ளை யார் பேர் சொல்லும், யாருன்னு பாக்க சொல்லுங்க. இப்ப உங்க ஊருக்கு போது சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. முடிச்சு போச்சு, நம்ம முடிச்சு போச்சுதான். சரி, போயிட்டோம். தேவி, முன்னமே நடந்து போனேன், மொழிய நான் கேட்கவில்லை, அது என்னுடன் போக வேண்டும், அது உத்தன் கை தாம்பரம் என்றாய், உத்தமே அடிப்பாய். வார்த்தை போய் வா பண்ணுவா, அப்படி வழி கூட்டி அனுப்புறோம் அப்படி சொல்றியா? சண்டைக்கு போறது சொன்னீங்களா? சண்டைக்கு போறோம், வண்டிக்கு போறோம், திரும்பி வந்துதான் நிலை. அதான கேட்டேன், உன் வாயில நல்ல வார்த்தை எப்ப பார்த்தாலும் வாயில எப்ப நல்ல வார்த்தை இல்ல. நான் மூடணும், நான் என்ன ஆம்பளை முன்னாடி பரவாயில்ல, நான் வரலையப்பா, நான் வரல, நான் எப்படி வேணாலும் இருப்போம். அப்படி இருக்கும்போது 2 பேரும் இருப்போம். அப்ப என்ன சொல்றேன்,
நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணாயிட்டோம் 4 பிள்ளை பெற்று வேலை முடிஞ்சு போச்சு. சரி அதுக்காக 2 பேரும் இப்ப யாரா இருக்க பறிஞ்சு யாருக்கு சண்டைக்கு போறா அப்படி கேளு சொல்லு. செம்பொன் கிளி பார்த்தா எப்படி பாத்தியா செம்பொன் கிளி போன்று உருவம் செம்பொன் கிளி எங்கள் அண்ணன் கிளி மாதரசே நான் அருமையான சென்று வார் என்று மானித்தேனே அப்படின்னு பாரு சொல்ற. ஆமா கொடிய துரியோதனுக்காக பரிந்து உண்மை அவனுக்கு போறீங்க. அவர் யாரு தெரியுமா? யாரு? வைத்து நீ அதால என்ன பலன் பண்ணுவ? தேவி அது பலன் ஒன்று சொல்லக்கூடிய துரியோதனன். ஆமா அவங்க அப்பா என்ன 400 மேனி பொழுது உணவு வளர்த்து எனக்கு சாப்பாடு கொடுத்து அறிவூட்டி சோறு ஊட்டி இன்னைக்கு உடம்புல ஓடுற ரத்தம் இது துரியோதனர் போட சாப்பாடு. சரி நீயா பொத்தி போட்டு வளர்த்த? சரி சரியா? அது ஏன் தெரியுமா? பாவத்தை எடுத்தருக்கு பாம்பு பெருசா ஒரு தீவட்டி வச்சுடுறோம். ஆமா நடு மையத்துல வச்சுடுறோம். சின்ன சின்ன அகில 100 அகில் போடுறோம். ஓஹோ சின்ன தீபம் ஏத்துறோம். சுத்தி அந்த அகில வச்சுடுறோம். அந்த தீவட்டி வச்சு தெரியுமா? அந்த அகில் வச்சு தெரியுமா? தீவட்டி வச்சு தான் தெரியும். தீவட்டி வச்சு யாரு தெரியுமா? யாரு? என் மைத்துனர் ஐவர் ராஜாக்கள். ஓஹோ அவங்கள அழிக்க முடியாது. அந்த 100 அகில் இருக்க சின்ன சின்ன அகில அந்த எண்ணெய் இருக்கிற எரியும் அது அழிஞ்சு போகும். ஓஹோ அந்த மாதிரி துரியோதனம் கூட்டம் நாம ஐவர் ராஜாக்களிடம் சென்றா ஒத்து வாழ வாங்க போகணும்னு சொல்றேன். ஓஹோ கணக்கு இப்படி போறியா நீ? ஆமா துரியோதனன் கிட்ட போகணும் வச்சுக்க சீக்கிரம் அழிக்கணும். அதுக்காக என் மைத்துனமாரு ஐவர் ராஜாக்களிடம் போலாம். அப்படியா?
குழந்தை நான் பார்க்க வேண்டும். அடி ஒரு மனதா துரியன் மக ராஜன் தானோ. அடி விந்தையுடன் இருவரும் உந்தன் வீடு வந்து விதியனால் அவதரித்த பாலம் தன்மை. அடி எந்த நீடம் அடி மீது எடுத்து விட்டார் என்று அட இனி குலத்தான் மகனே என்னை தொடாத என்று முந்தானி என் பேரில் பட்டர் என்று முகத்தின் முன் கிழிக்கிறது இருந்தார். நம்ம ரெண்டு பேரும் தனிச்சு வாழ்றத துரியோதனுக்கு பிடிக்கல. சரி விஸ்மிகதை பிறந்திருக்காரு பஸ்ல. ஆமா இந்த குழந்தையாவது சேர்ந்து வாழ்வானா அண்ணன் கண்ணமகராஜன் எப்படியாவது குழந்தைய ஒட்டி வச்சு கணவன் மணி ஒண்ணா சேர்ந்து அப்படியே துரியோதனை ஒண்ணு கொண்டு வரா. துரியோதனாக பட்டவன் வீட்டிற்கு வந்தான். கூட்டிட்டு வரான். ரெண்டு பேரும் வரும். ரெண்டு பேருக்கு சேர்ந்து வரீங்க. வந்த உடனே விஸ்மிகதாக பட்டவன் தொட்டிலே உறங்கி கொண்டிருக்கிறான். ஆமா அப்போது நீ எங்க தெரியுமா? நதிக்கரை சென்று நதிக்கரை சென்று தண்ணி கூட எடுத்துட்டு வரா. அப்போது அந்த ஏணியில உறங்கி கொண்டிருக்கிற குழந்தையை ஆசையோட பாசத்தோடு முத்தமிட்டு கொஞ்சலாம் என்று சொல்லி அந்த குழந்தை எடுத்து நான் மடிமேல் வச்சு துரியோதனை எடுத்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறேன். ஏன்னா உன் பிள்ளை பாருனா அந்த புள்ளைய வச்சு தாராட்டி இருந்தா கூட எப்படி ஆயிரம் வந்து நான் அண்ணி சாந்தப்படுத்திடும். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு துரியோதனை கொடுக்குறான். ஆமா அதை வாங்கி வாங்கி பார்த்த உடனே நான் வரும்போது நீ தண்ணீர் குழந்தாகி வருகிற போதே இனி குலத்தான் நம்ம பிள்ளையை தொடரானே அப்படின்னு சொல்லி நின்று எடுத்த குடத்தை போட்டு உடைச்சிட்டு ஓட்டமா ஓடியாரா ஓடி வந்து பிடிங்க குழந்தை பிடிக்கிற போது இந்த முந்தாணி ஆகப்பட்டது. முந்தாணி எதோட பட்டுதான் என் முகத்துல பட்டுச்சு. பட்டதோட புனிந்து தூங்கும் போது அப்போது உடனே இனுகுலத்தான் முகத்திலே முந்தாணி பட்டு விட்டது சொல்லி தொடாதே அப்படின்னு சொல்லி முந்தாணி எப்படி பட்டு அதை கிழிச்சு முகத்துல போட்டேன். அன்னைக்கு கூட துரியோதனன் எனக்கு வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லி பாசமா வச்சுட்டு போயிட்டு பங்காளி தத்துவத்தை கடவுளே அப்படியா அதான் கட்டணம் தான் தெரியும் கல்வியுடைய அருமை, பெத்தவங்க தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. உன்னில சாப்பாடு போட்டு ஒரு பிள்ளைய வளர்க்க முடிஞ்சதா? இந்த கணவனுக்கு சாப்பாடு போட்டு ஒரு பக்கத்துல படுக்க முடிஞ்சதா? வேற என்ன சொல்றாரு? சரியா? இன்னைக்கு துரியோதன் தான் எனக்கு கடவுள், துரியோதன் தான் எனக்கு நண்பன், துரியோதன் தான் எனக்கு உயிர். சரியா? ஐவராஜா என் தம்பிமார் ஐவராஜா தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் வரமாட்டேன், விடை கொடுவா போகலாம். கேட்டா தப்பாது. கூட வாங்கிட்டு போய் எலி வாப்பிட்டா ஒரே கட்டிதான். ஆமா மொத்தமா பிடிங்கடா செய்யும். அத போல கொஞ்சம் வளர்த்து வந்தா சண்டை செய்யறதுக்காக பங்காளி வச்சு அழிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வளர்த்தான். அது தெரியாத பெருமையா பேசுற தெரியாத தம்பி திருவிழாட்டி எங்க அப்பா அப்படின்றிய நியாயமா அதோட இல்ல அடி அண்ட மண்டாலும் அந்த பக்கம் யாரு இருக்கு? அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த பக்கம் 5 பேரு. அவங்க 5 பேரு. இவரு போய் சேர்ந்தா 6 பேரு. இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? 99. இவரு போய் சேர்ந்தா 100. அங்க எத்தனை பேரு? இங்க 6 சாமி 100 சாவு. இவர் அங்க வர மாட்டேன்றாரு. நீ விட்டு போய் சாவட்டுமே.
இந்த புத்தி சொல்ல அவனை கூட்டமே சரி. இப்ப நீ போக மாட்டேன். சரி போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கோடாலி கோடி பெண்கள் தான் சரி, இந்த மாதிரி உலகத்துல 1000 பெண்கள் தான் சரி. சரியா? அவரு பத்தி ஒண்ணு இல்லைங்க. எந்த கதி வந்துட்டாலும் உன்னுடைய மொழி கேட்பதற்கு அது ஏற்காது, எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, துரியோதனுடைய அரண்மனை போகிற போது அங்க பார்த்தாக்க பெருந்துரை மட்டும் இருக்கா, துரியோதன மனைவி பானுமதி மட்டும் இருக்காங்க. அப்போது துரியோதனன் எங்க கேட்டேன், இப்பதான் பேச்சுக்கு சென்றிருக்கிறார், காட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா ஆம்பளை இல்லாத வீட்டுல நம்ம இருக்கிறது தப்பு, சந்தேகம் ஏற்படும். அதனால நான் கண்ணவன் வந்து கேட்டால் கண்ணன் வந்து போனாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போது அந்த அம்மா எதிரில் நின்று, ஏன் கண்ணன் எங்க வீட்டுக்காரர் இருந்தா மட்டும் நீங்க இருக்கணுமா, ஏன் நீ சரியா இருக்க கூடாதா, மாமா நீ இருமாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமா மாமா இருக்குதா எப்படி இருப்பாங்க, சந்தேகம் நினைக்கிற பாருங்க. அப்படி உடனடியாகவே சும்மா இருக்கிறத சூதாட்ட ஆடலாம், பகடை ஆடலாம், தாயம் ஆடலாம். ஆமா அந்த மாதிரி ஒரு தாயம் விளையாடலாம் அப்படின்னு கேட்டா, சரி எப்படி கேக்குறாங்களே நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. ரெண்டு பேரும் எப்படி பண்ணிக்கிறீங்க? ராஜமண்டபம், ராஜமண்டபத்திலே பானுமதி வாயற்புலியை பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. வாயப்படி பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, நான் உள்பக்கமா உள்மண்டபத்தை பார்த்து உட்கார்ந்திருக்கேன். உள்பக்கமா பார்த்து உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா, ரெண்டு பேரும் தாய் கட்டி ஊட்டி போறோம். எப்படி போறோம் தெரியுமா? முன்னாடி பார்த்தா பானுமதியே ஜெயிச்சுட்டு போறான். ஒரு நாள் ஒருபோது நான் ஜெயிக்கல. லாஸ்ட் ஆட்டம். அப்போது துரியோதனன் வேட்டைக்கு சென்ற மன்னன் வீடு தேடி வருகிறார். அப்போது கடைசி ஆட்டம் எனக்கு ஜெயிக்க போகுது, வெற்றி வர மாதிரி இருக்குது. அப்போது கணவன் வருவதை பார்த்து விட்டு என்னதான் 1000 உயிர் நண்பனா இருந்தாலும் ஒரு பொம்பளை கிட்ட தனியா இருந்தா எப்படியாப்பட்ட ஒரு ஆடவனுக்கு சந்தேகம் கண்டிப்பா. இவரு என்ன இவரு பாத்துக்கிறாரு, உள்பக்கமா பார்த்து மாட்டேங்கிறாரு. அவ என்ன பண்றா, பானுமதிய தெருவு பார்த்து மாட்டேங்கிறாங்க. தெருவு பக்கமா பார்த்துபடியா ஆடுறான், பாத்துக்கியா ஆடுறான். அது ஏன் ஆடுறான்னு கேட்ட, அப்படியே போனோம், எப்ப வருவாங்களோ, எப்ப வருவானோ, குத்துவானோ, போடுவானோ, ஒதிப்பானோ அப்படின்னு அவங்க ஆம்பளை வரத்தை பார்த்தா இவரு அவங்க அங்க அடையாளத்தை பார்த்து பொண்டாட்டி அடையாளத்தை போறோம் நம்ம பாப்போம். அப்படி அவங்க அடையாளத்தை பார்த்து படத்தையும் பாத்துக்கிறாரு. ஆண்டவா, அந்த ஆண்டவனுக்கு அடுக்காது இந்த வார்த்தை. இந்த மாதிரி பேச்சு பேசுனா சரியா? நீ தான் என்ன விட்டு போன எல்லாருக்குமே தெரியும். சரியா? அது மட்டும் கிடையாது. அப்போது ஆட்டம் நீந்திருக்க நிலையில் அப்போது கணவன்
கணவன் வருவதை பார்த்தால் கணவன் வந்து சொல்லி உள்ள இருந்து ஓடுறான். அப்ப நான் ஆட்டம் வெற்றி ஆகிற போது நீ ஓடுறிய அப்படின்னு சொல்லி கையில பிடிச்சு நான் 2 கையில பிடிச்சு கை நீட்னீங்க. நீட்ட ஏன் ஓடுற நீ ஓடல கை நீட்டுற கை நீட்ட ஓரம் முந்தாடி இருக்கக்கூடிய மகாராணி இல்லையா அவ அணிந்திருக்கக்கூடிய சேலையிலே ஆடை ஆபரணம் மார்பில் இருக்கக்கூடிய அந்த முத்தாரமாகப்பட்டது என் விரலையே மாற்றி அது அருந்துக்க வந்து போச்சு. இப்பதான்டா கதை தெரியுது. ஒரு பொங்கடிக்கிட்ட போய் ஆமல எப்படி கைய உராஞ்சி இருந்தா அந்த முத்தாரம் அருந்து ஊழுதுறான். எங்க போட்டிருப்பாங்க? இந்த போட்டிருப்பாங்க. எங்க கை உராஞ்சிட்டு அந்த ஆசை இருந்ததால்தான். ஆமா ஆமா இந்த மாதிரி பொம்பளை எங்க பாத்தீங்கன்னா எடுக்கலாம் தப்பு வச்சு பேசுறா தப்பு. இவர் பக்கம் ஏமா இவர் பக்கம் இப்ப எப்படின்னா அவங்க ஏதாவது சரிதான் குடிஞ்சாங்க பாரு இப்ப தொங்குதா இப்படி கை நின்று இதுதான் படுது அங்க மாறு பக்கம் போல நான் கூட இருக்கிறேன். அப்போது துரியோதனன் அருகிலே வந்து அவர் என்ன செய்கிறார் நான் நினைச்சேன். அந்த மேலே எழுந்து பார்த்தவுடனே 2 பாதத்தை பார்த்தேன். மேலே பார்த்தவுடனே வணங்காமடியை பார்த்தேன். துரியோதனன் வந்ததை பார்த்து விட்டேன். நான் என்ன செஞ்சேன்? அப்போது உடனடியாக சென்று எதை எடுத்து வாள் எடுத்து மனைவி தொட்டு விட்டாரே இவன் கையை காலை வெட்டுகள் என்று சொல்லுவாரோ வெட்டுவாரோ ஆடு தம்பி கிடையாது. அப்ப துரியோதனன் என்ன தெரியுமா உடனடியாக வந்து அந்த சிந்தி போன முத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கிறான். மறுபடியும் 100 கோர்க்கிறான். என்னையா பயப்படுறீங்க? யார் கையும் தெரியல எனக்கு. வாங்க நீங்க நான் ஒண்ணுங்க தப்பான இடத்துல வரல. மொத்த மணி பொறுக்கிறான் ஒன்னா கோக்குறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோபம் வந்தால் பதத்து வரும், பதத்து வந்தால் ஆச்சரியம் வரும். ஆச்சரியத்தால் எதெல்லாம் செய்யலாம், உன்னை வெட்டலாம், குத்தலாம், அனைத்து செய்யலாம். எனக்கு கோபமே வரல கண்ணா அண்ணா. அந்த கோபம் வராத தனிமையான மனசு தனிமையிட்டு அதுக்குதான் மணி எல்லாம் ஒன்றா சேர்க்கிறேன். என் கை நடுகளை பாருண்ணா. அப்போது உடனடியாகவே கழுத்துல போடுங்க அப்படின்னு மனைவி போட சொல்லலாம். அந்த மாதிரி புண்ணியாளங்க எங்கம்மா அதுக்கு ஐயோ இன்னைக்கு தேர் போட்டுச்சா தென்னை மரத்துல போய் நெருக்கடிச்சான். இந்த கதையா ஒரு பொண்டாட்டி புகர ஆம்பளைங்க சுண்ணாம்பு கேட்டாலும் ஒரு சொல்லியாது. ஆமா இல்ல இந்த உலகத்துல போயிட்டு அவரு கொடுத்தாரா பாக்குறாரோ போட்டாராம். நான் போய் நேமர் பஸ்ல போய் சொல்லிட்டு வரேன் இந்த கதையா. இந்த மாதிரி ஆம்பளை வச்சு அப்போது உடனடியாக துரியோதனன் முகத்தை பார்த்தால் சிரிப்பா சிரிக்கிறான் அப்படி துரியோதனன். அப்போது உடனடியாகவே துரியோதனுடைய முகத்திலே பல்முத்தை கண்டேன். துரியோதனன் முகத்திலே பல்முத்தை கண்டேன். அப்போது இது உடம்புல வேறு முத்தை கண்டேன். உடனடியாகவே அப்போது நெறியும் அறிந்த மன்னன் அருமையால் தடையளித்த ஆள் என்றால்
பக்கத்தை போ என்றான். அவன் வந்து நீ உட்காரு, அண்ணா நீ உட்காரு. ரெண்டு பேரும் ஆளுங்க, நான் பாக்குறேன். எந்த அப்படியான்னு சொல்லுவான். என்ன பண்றது? 2 பேரும் உட்கார வச்சு, ஏன்னா நீ ஆடுனா என் பொண்டாட்டி எதுங்க, நீங்க பொண்டாட்டி வச்சு ஆடுனா எது ஒண்ணாலும் பண்ணா அப்படின்னு பொட்ட மாதிரி சொல்லிக்கிறான். அந்த மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லாத. ஆமா ஆமா அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா சந்தேகத்துல நீ வாழ்த்துட்டு இல்ல, கடைசி வரைக்கும் சந்தேகமா தான் நினைப்பேன். நீ என்ன நீ நேர்மையா நடத்துறவரு. ஓஹோ அதுவே தெரியல. அதான கேட்டேன். நீ மறந்த காரணம் அதான். நானா அவனு ஓடுகாலே இல்ல, இதெல்லாம் சொன்னா இவனால அசிங்கம் இருப்பாங்க. ஆமா ஆமா சரியா? ஒரு பெண்ணாகப்பட்ட ஓடுகாலே வாழ்ந்து கூடாது, ஒழுங்கா உட்கார்ந்து வாழணும். நீ அன்னைக்கே என்ன சொல்லுவான், நான் சூரிய குலத்துல தான் பிறந்தேன், நான் சந்திர குலத்துல தான் பிறந்தேன், நான் இது வேற குலம் இல்ல அது நீ சொல்றேன். அன்னைக்கு என்ன பண்ணுவோம், மாற பொண்ணு எங்க அப்பா குந்தமாதேவிக்கு குந்தமாதேவிக்கு அப்படி சொல்லிட்டா. மற்றவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் தாழ்ல தாழ்க்கப்பட்டவன் தலைக்குறவன் 7 ஜாதி கீழே ஜாதி அவனை கல்யாணம் போகிட்டோம். நடந்து போச்சு. இப்ப என்ன சொல்ற?